தங்க மார்க்கெட்டில் பெரிய பூகம்பம் நடக்க போகிறதா? தங்க விலை தாறுமாறாக சரிய போகிறது. ஒரு பலருக்கு இது அதிர்ச்சியும் அல்லது மிகுந்த மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு செய்தி. தங்க மார்க்கெட்ல இனி நடக்க போகும் பெரிய பூகம்பத்தின் விளைவாக தங்கம் விலை தாறுமாறாக சரியும் என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருந்தாலும், இந்த செய்திக்கு பின்னணியில் இருக்கும் சர்வதேச சில ஆதாரங்களை நாம் இங்கே உங்களுக்கு தரப்போகிறோம். ஒரு காலத்தில் 10,000 ரூபாய்க்கு 10 பவுன் வாங்கலாம். இப்பொழுது ஒரு பவுன் விலை 1 கிராம் விலை 10,000-ஐ தாண்டி இருக்கிறது. அதுதான் இங்கே மிக ஆபத்து. நகை கடைகளில் வியாபாரம் குறைந்திருக்கிறது. திருமணங்களில் என் பிள்ளைக்கு 100 சவரன், 50 சவரம், 5 சவரன்கள் கூட இன்றைக்கு போட முடியாத ஒரு களச்சூழலில் நேற்று, அதாவது 17ஆம் தேதி தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 0.4% அதிகரித்து 3692.87 அமெரிக்க டாலராக அது உயர்ந்தது. 0.4 அதிகரித்து 3692.87 அமெரிக்க டாலராக உயர்ந்தது. இந்த நாளில் தொடக்கத்தில் அந்த மார்க்கெட் ஆரம்பிக்கின்ற போது இது 3698.86 இருந்தது. அப்படிங்கிறதான் நம்முடைய செய்தி. டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.3% உயர்ந்து 3730.50 டாலராகவும், தங்கத்தின் விலை 2026ஆம் ஆண்டில் $4,000 எட்டுவதற்கு முன்பு ஒரு ஆரோக்கியமான சரிவை காணக்கூடும் என நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். அதாவது டிசம்பருக்கு முன்பு, இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிற செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு முன்பு $4,000, அதாவது நான் இப்ப சொல்றது ஒரு அவுன்ஸினுடைய விலை 3730, 3698 இதெல்லாம் இருந்து டிசம்பர் மாதத்துக்கு இந்த 3698, 3730 வந்து இருந்தால், தங்கத்தின் விலை 2026ல அதை எட்டுவதற்கு முன்பு, $4,000 எட்டுவதற்கு முன்பு ஒரு ஆரோக்கியமான சரிவை காணலாம் அப்படின்னு சர்வதேச நிபுணர்கள் கணித்திருக்கிறார்களாம். அப்படின்னா விலை மழவென்னு சரிய போகிறதா? இது தொடர்பாக நிபுணர்கள் வெளியிட்டுள்ள கணிப்பில் நீண்டகால தங்கத்தின் ஏற்றம் தொடரும். குறிப்பாக ரிசர்வ் மத்திய வங்கிகள் மற்றும் ETF முதலீட்டாளர்களிடமிருந்து வரும் தேவை தொடர்ந்து அதிகரிக்கிறது. காரணம், தங்கத்தில் சர்வதேச அளவுகள் தேசங்களும் பெருமுதலாளிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அதை போன்று குடும்ப சேவைக்காக சேர்ப்புகள் பல வகைகளில் தங்கத்தில் முதலீடுகள் அதிகரிப்பதுதான் முதலீட்டாளர்களிடமிருந்து வரும் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தான் தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயரும். ஆனால் அதில் ஒரு ட்வீட் உள்ளது. வர்த்தக போர் காரணமாக தற்போது தங்கம் அதிகப்படியான விற்பனை நிலையில் உள்ளதால் குறுகிய காலத்தில் அது 5-6% சரிவை காணலாம். குறுகிய காலத்தில் அது 5-6% சரிவை காணலாம். அதாவது அடுத்த சில மாதங்களில் எதிர்பார்க்காத சில சரிவு இருக்கும். பின்னர் 2026ஆம் ஆண்டில் அது $4,200 மேல் புதிய உச்சத்தை அடையலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். நான் அந்த செய்தியை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் குறைய போகுது டிசம்பருக்கு அப்புறம். அப்ப நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இந்த 3698, $3,700 4,000ல வரக்கு முன்னாடி டிசம்பரில் 26 தொடும்போது கீழே விழும். அதற்கு பின்பு ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,200க்கு மேல போயிரும். அப்படி புதிய உச்சத்தை அடையலாம் என்றும் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 40% லாபம் ஈட்டியுள்ள தங்கம்
2024 27 விழுக்காடு உயர்ந்தது. 2025 அது 40% மிகப்பெரிய ஒரு பீக் ஹைக்காட்சி. தங்கம் 2024 27% தான் உயர்ந்திருந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு அவுன்ஸ் தங்கம் $3680 வர்த்தகமானது நேற்று முன்தினம். இன்றைய அமர்வில் அது $3689 என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்கா வட்டி விகித குறைப்பு, வலுவான முதலீட்டு தேவை மற்றும் புவிசார் அரசியல் ஜியோபாலிட்டிக்ஸ் அபாயங்கள் காரணமாக 2026 ஆண்டிலும் தங்கத்தின் ஏற்றம் தொடரும் என பெரும்பாலான தொழில் வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஏற்றத்திற்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு ஏற்றம் இருக்கும், அதாவது ஏற்றத்திற்கு முன்பாக ஒரு இறக்கம் இருக்கும் என வல்லுநர்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். முடியாத ஓய்வில்லாத போர் இன்றைக்கு மத்திய கிழக்கில் அது உலகமயமாக்க போகிறதா என்ற அபாயம். பல ஆண்டுகளாக தொடரும் முடிவெற்ற நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர், இதெல்லாம் அந்த ஜியோபொலிட்டிக்கல் கொதிநிலை அரசியல், அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, இந்த கொதிநிலை அரசியல் இதையெல்லாம் மையப்படுத்துகிறது. 2026 ஆண்டில் தங்கம் $4000 எட்டும் என்று ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் ஏபிசி ரிஃபைனரிஸ் சர்வதேச சந்தைகளின் தலைவர் நிக்கோலஸ் ஃப்ராபெல், நாம் எதிர்பார்த்ததை விட விரைவாக இந்த நிலை தங்கம் அடைந்துள்ளது, இதனால் துல்லியமாக கணிப்பது கடினம் என்கின்றார் ஏபிசியினுடைய ரிஃபைனருடைய சர்வதேச சந்தைகளினுடைய தலைவர் நிக்கோலஸ் ஃப்ராபெல். பாரம்பரியமாக புவிசார் அரசியல் ஜியோபாலிட்டிக்ஸ் மற்றும் பொருளாதார இண்டிகேஷன் அபாயங்களுக்காக எதிரான ஒரு பாதுகாப்பு புகலிடமாக அறியப்படும் தங்கம் குறைந்த வட்டி விகிதச் சூழ்நிலையிலும் சிறப்பாக செயல்படுகிறது. எல்லாவற்றுக்கும் இது மேட்சாகும். மெட்டல்ஸ் ஃபோக்கஸ் ஆலோசனை நிறுவனம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ரிப்போர்ட் ஒன்றில் தங்கம் $3400 முதல் $3500 வரம்பில் அதிகம் நேரம் செலவிடாததால் தற்போது அறியப்படாத ஒரு பிரதேசத்தில் இருப்பதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் விலை சுமார் $3800 எட்டும் என நிறுவனம் எதிர்பார்க்கிறது. இந்த விலை உயர்வுக்கு பிறகு இன்னும் 2 மாதத்தில் இந்த விலை உயர்வுக்கு பிறகு ஒரு சாத்தியமான திருத்தத்தை நாம் காணலாம். அதாவது விலை சரிவு இருக்கும். அது கொஞ்சம் பெரிய சரிவாக இருக்கும், ரொம்ப அளவுல சங்கம் குறையும். ஆனால் இது சந்தையில் நுழைய காத்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த வாங்கும் வாய்ப்பாக அமையும் என்கின்றார்கள். 2026 தங்கம் $4000 மேல் ஒரு அவுன்ஸ் உயரக்கூடும் என்ற நியூமன் தெரிவித்தார். எல்லோரும் ஒரு கருத்தை சொன்னார்கள். தங்கத்தினுடைய விலை $4000 ஒரு அவுன்ஸ், 4200. ஆனால் அனைவருமே அதற்கு முன்பு டிசம்பருக்குள் ஒரு எதிர்பார்த்த சரிவொன்று இருக்கும் என்றும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குவது அந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பாக அமையும். அப்போது தங்கம் வாங்கினால் அது அடுத்த ஆண்டில் கடுமையான பலனை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தங்கத்தினுடைய விலை, தங்கத்தில் முதலீடு செய்யலாமா என்கின்ற ஏராளமான குழப்பத்திற்கான தீர்வு உங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் கிடைத்திருக்கும். ஒரு அவுன்ஸுடைய தங்கத்தின் இன்றைய விலை அமெரிக்க டாலர்களுக்கு $3670.90. இது 3700 தாண்டும். இந்த ஆண்டு 2026 டிசம்பருக்குள் அது 4000 எட்டுவதற்கு முன்பு அது ஒரு பெரும் சரிவை 5 முதல் 6% சரிவாக இருக்கலாம். அதற்கு மேல் அது 10% இருந்தால், ஒரு உதாரணத்திற்கு 1 கிராம் 10,200 என்பதை ஒரு $1000 கிராமுக்கு குறையலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல் குறைய வாய்ப்பில்லை. 10,000 நீங்கள் அதை ஒரு 4% என்று வைத்துக் கொண்டாலும் அவ்வளவுதான் இருக்கும். அந்த பவுனுக்கு ஒரு $4000-5000 குறையும். பெரிய அளவில் ஒன்றும் குறைவதில்லை. அதற்கு பின்பு அது 4200 அடையும் என்பதுதான் முக்கியம்.
பெரிய அளவில் 80,000 உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் ஒரு பவுன் 80,000த்திற்கு நீங்கள் வாங்கினால் இனி அது 40,000 வரப்போவதில்லை, 76,000 கூட வரலாம். அவ்வளவுதான். ஆகவே அந்த 4,000 ரூபாயும் உங்களுக்கு லாபம் தான். 10 சவரனிலே 50,000 ரூபாய், 40,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் கிடைக்கும். ஆகவே இந்த செய்தியின் ஊட இந்த ஆண்டு எதிர்பாருங்கள், சரிவு ஒரு காலகட்டத்தில் வரும். அப்போது நீங்கள் புதிய முதலீட்டாளர்களாக உள்ளே நுழையுங்கள். அதற்கு பின்பு அது $200 ஏற்றும். இந்திய மதிப்பிற்கு 16,000 ரூபாய் வரை ஒரு பவுன் 8 கிராமுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் என்பதுதான் இந்த செய்தியின் புரிதலும் ஆழமான சர்வதேச பார்வைகளினுடைய தமிழ் செய்தி பிரிவிலிருந்து உங்களுக்கு தருகிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.